ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு செல்வி ஜோன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்ன டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஈஸியாக மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு மட்டன் நல்லா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 to 15 கிட்ட கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சத்தூள், உப்பு, கறி வேகிறதுக்கு தேவையான உப்பு போட்டு குக்கரில் வச்சு நல்லா வேகிற வரையும் விசில் விட வேண்டியது தான். இப்போ குழம்புக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, ஒரு தக்காளி பெரிய சைஸு, அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை தாளிப்புக்கு, தேங்காய் பல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய், அந்த கறியோடு சேர்ந்து கொழுப்பு இருக்கும்ல, அது எடுத்திருக்கேன். இதுதான் இன்க்ரீடியன்ஸு. இப்போ அந்த தேங்காய் பல் எடுத்து வச்சோம் இல்லையா, அது போட்டு அதோட ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு, கசகசா கொஞ்சோண்டு போட்டுட்டு, அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டியது தான். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாஸ் தனியாக கரைச்சிக்கலாம். நான் ஒரு 2 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். அதை கட்டி இல்லாமல் தனியாக கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இது கரைச்சதுக்கப்புறம் அதே மாதிரி உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு அதையும் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நான் குழம்புக்கு தனியாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. ஏன்னா கறி வேக போடும்போதே நான் கறிக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுட்டேன். அண்ட் குழம்புக்கு எங்கள் வீட்டில் மல்லித்தூள் அரைக்கும்போது மல்லியோட சேர்த்தே மஞ்சள் போட்டு அரைச்சிருவோம். ஸோ தனியாக நான் எப்போதுமே சேர்க்க மாட்டேன். இது மாதிரி குழம்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு, நமக்கு தேவையான அளவுக்கு குழம்ப கரைச்சிட்டு, குழம்பு நல்லா அந்த மசாலாஸை நல்லா கொதிக்க விடணும். அது கொதித்து வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், அந்த முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விட்டுறணும். குழம்பு கொதித்து வரும்போது நம்ம கறி வேக வச்சுருந்தோம்ல, அது அந்த தண்ணியோடையே சேர்த்து இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நான் குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் செக் பண்ணிட்டு போட்டுக்கிறேன். ஆல்ரெடி கறிக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போ குழம்புக்கு மட்டும்தான் செக் பண்ணிட்டு பார்த்து போட்டுக்கலாம். இது கொதிக்கும்போது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, சோம்பு, கசகசாலாம் போட்டு அரைச்சது, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, சோம்பு, அந்த பிரிஞ்சி இலை, பட்டை, கசகசா அதெல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் கசகசா இல்லை சாரி, அது நம்ம தேங்காயிலேயே நான் ஆட் பண்ணிட்டேன். அதனால் கசகசா தேவையில்லை. மற்றதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அது ப்ரௌன் கலரில் வந்தோடனே வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் நான் அப்படியே. இந்த வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கறி கூட இருந்த கொழுப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொழுப்பை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொழுப்பை ஆட் பண்ணும்போது அந்த கொழுப்பில் உள்ள எண்ணெயும் இந்த தக்காளி வெங்காயத்தோடலாம் சேர்ந்து அது மெல்ட் ஆகி குழம்புல கலக்கும்போது அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா அந்த ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் அது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி. இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், அந்த கொழுப்பு எல்லாம் சேர்ந்து ஒன்றா வெந்துட்டுருக்கு. இப்போ அந்த கொழுப்பில் உள்ள ஃபேட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இறங்கும். இப்போது லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்தோம்ல குழம்பு, அதை எடுத்து இதில் சேர்த்துக்க வேண்டியது தான். சேர்த்துட்டு ஒரு 2 கொதி வர வரையும் விட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். நமக்கு டேஸ்டியான ஒரு மட்டன் கிரேவி ரெடி. இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த டிஷ் எல்லாருமே சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்யலாம். ஸோ மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க் யூ.